guys, my amazing learners. I am Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. நம்ம யூசுவலா சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது அப்படிங்கறத தான் கத்துக்குவோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரியை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பேசுறது அப்படிங்கறத தான் லேர்ன் பண்ண போறோம். கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நீங்க ஷார்ட் ஸ்டோரி லேர்ன் பண்றீங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. First look at the board. இங்க நம்ம கொடுத்துருக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டோரியை தான் நம்ம அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் எப்படி இங்கிலீஷில் இதை மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரீட் பண்ணுங்க. ரவி ரயிலில் ஏற விரைந்து ஓடினான். ரயில் நிலையத்தில் தன் பணப்பையை வீட்டில் மறந்து விட்டதை உணர்ந்தான். அவனுக்கு உதவ யாரும் இல்லை. ஒரு கனிவான நபர் அவரது கவலையை கவனித்து டிக்கெட் வாங்க உதவினார். ரவி அதிர்ச்சி அடைந்தார், ஆனால் உதவியை ஏற்றுக்கொண்டார். பிறகு அதே உதவியை மற்றவருக்கு செய்வதன் மூலம் அந்த உதவியை திருப்பி அளித்தார். இது ரொம்பவே அழகான ஸ்டோரியா இருக்கு இல்லையா? ஸோ அடுத்தவங்களுக்கு தேவைப்படும் போது நம்ம செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? சரி, இது எப்படி இங்கிலீஷ்ல மாத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ரவி ரயிலில் ஏற விரைந்து ஓடினான். இது எப்படி இங்கிலீஷ்ல எழுதலாம் பாருங்க. ரவி வாஸ், ஓடினான் அப்படின்னு இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ கம்பல்சரி வாஸ் அப்படிங்கிறத நம்ம போடுவோம். ரவி வாஸ் ரஷிங் அப்படின்னு என்ன, விரைந்து ஓடுறதா ரஷிங்னு சொல்லுவோம். ரவி வாஸ் ரஷிங், எதுக்கு? ரயிலை பிடிக்கிறதுக்கு இல்லையா? அதனால ரஷிங் டு கேட்ச் the train. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ட்ரெயினையோ பஸ்ஸையோ எதுவாக இருந்தாலும், அதாவது பஸ்ஸை பிடிக்க போகிறேன், ட்ரெயினை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கேட்ச் த பஸ், கேட்ச் த ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ரவி வாஸ் ரஷிங் டு கேட்ச் த ட்ரெயின் அப்படின்னா ரவி ரயிலில் ஏற விரைந்து ஓடினான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ரயில் நிலையத்தில். இதைய எப்படி எழுதலாம்? அட் த railway station. At the railway station, தன் பணப்பையை வீட்டில் மறந்து விட்டதை உணர்ந்தான். ஸோ அவனோட பணப்பை அப்படின்னா வாலெட், நம்ம என்ன சொல்லுவோம், பர்ஸ்னு சொல்லுவோம். பர்ஸை தான் வாலெட் அப்படின்னு சொல்லலாம். அவன் வீட்டில் மறந்து வச்சதை அப்போ தான் என்ன பண்ணுறான், ரியலைஸ் பண்ணுறான். ஸோ இதைய எப்படி எழுதலாம்னா மறந்து விட்டதை உணர்ந்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். He realized. He realized என்னது, தன் பணப்பையை வீட்டில். இதை எப்படி மாத்தலாம்னா he realized that he forgot. மறந்து, இது எல்லாமே பாஸ்ட் இல்லையா? நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். மறந்து வச்சுட்டோம் ஆல்ரெடி, அதனால நம்ம forget அப்படின்னு போடக்கூடாது, forgot அப்படின்னு தான் போடணும். He realized that he forgot என்னதை, தன் பணப்பையை. ஸோ இங்கே என்ன வரும், ஹிஸ், தன் பணப்பையன்னா அவனுடைய பணப்பை இல்லையா? ஸோ பர்சன் போடலாம், பர்ஸுக்கு பதிலாக வாலெட் அப்படிங்கிறது ஒரு நியூ வேர்ட், அது தெரிஞ்சுக்கோங்க. பர்ஸுக்கு பதிலாக நம்ம வாலெட் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டுக்கலாம். forgot his wallet. அடுத்தது வீட்டில், அது எப்படி சொல்லலாம், at home. ஓகே, அடுத்து அவனுக்கு உதவ யாரும் இல்லை. அவனுக்கு உதவ யாரும் இல்லை. ஸோ இத he felt helpless. ஓகே, he felt helpless. நெக்ஸ்ட், ஒரு கனிவான நபர். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஒரு கனிவான நபர் இல்லையா? அப்போ a kind person போடலாம் தாராளமாக. பட் யாருமே தெரியாதவங்க தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க இந்த கதையில் இல்லையா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன போடலாம்னா ஸ்ட்ரேஞ்சர்னு போட்டால் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகேவா? a kind stranger. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அவரது கவலையை கவனித்து டிக்கெட் வாங்க உதவினார். ஸோ இதை எப்படி மாற்றலாம், a kind stranger, கவலையை கவனித்தார் அப்படி சொல்கிறோம்ல, ஸோ அதைய நோட்டிஸ்டுன்னு போட்டுக்கலாம்.
noticed his என்னது கவலையை அப்போ worry. Okay, a kind stranger noticed his worry. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு டிக்கெட் வாங்க உதவினார் அப்படின்னா and offered to buy him a ticket. ஓகேவா ரீட் பண்ணுங்க. a kind stranger noticed his worry and offered to buy him a ticket அப்படின்னு போட்டுக்கிறோம் இல்லையா. அடுத்தது இது வரைக்கும் முடிச்சிருக்கிறோமா. அடுத்த லைன் பாருங்க. ரவி அதிர்ச்சி அடைந்தார். ரவி அதிர்ச்சி அடைந்தார். ஸோ அதிர்ச்சி அடைறதுக்கு இங்கிலீஷில் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு போடலாம். ஓகேவா. ரவி வாஸ் சர்ப்ரைஸ்ட். ரவி வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஆனால் உதவியை ஏற்றுக்கொண்டார். உதவியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் இருக்குல்ல அப்போ என்ன போடுவோம் பட் he accepted. ஏற்றுக்கிறதுக்கு என்ன accepted. என்னது உதவி accepted the help. ஓகே. அடுத்தது பிறகு அதே உதவியை மற்றவருக்கு செய்ததன் மூலம் அந்த உதவியை திருப்பி அளித்தார். பிறகு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. அதே ஹெல்ப்பை அவர் திருப்பி மித்தவங்களுக்கு செஞ்சிருக்கார். மற்றவங்களுக்கும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது செஞ்சிருக்கார். ஸோ அது மூலிமா அவர் அவரோட உதவியை திருப்பி அளித்ததா அவர் என்ன பண்ணியிருக்கார் ஃபீல் பண்ணியிருக்கார். ஸோ இது எப்படி எழுதலாம் பிறகு அப்படின்னா லேட்டர். இங்கே இருக்கு பார்த்தீங்களா அந்த உதவியை திருப்பி அளித்தார் அப்படின்னா லேட்டர் he returned. திருப்பி அளிக்கிறதுக்கு return the favor. எப்படி அந்த அதே உதவியை மற்றவருக்கு செய்ததன் மூலம் அந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்தது மூலமா அந்த ஃபேவரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கார் இல்லையா. ஸோ அப்போ ஃபேவர் பை ஹெல்பிங் someone else மற்றவங்களுக்கு செஞ்சது மூலமா அந்த ஃபேவரை திருப்பி அளித்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரீட் த ஸ்டோரி now. Ravi was rushing to catch the train. At the railway station, he realized he forgot his wallet at home. He felt helpless. A kind stranger noticed his worry and offered to buy him a ticket. Ravi was surprised, but he accepted the help. Later, he returned the favor by helping someone else. ஓகேவா. இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்தே நம்ம நிறைய நியூ வேர்ட்ஸ் இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃபர்ஸ்ட்ல ரஷ்ஷிங் அப்படிங்கிறது வேகமாக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம் இல்லை ரொம்ப அவசரப்படுறோம் அப்படின்னா ரஷ்ஷிங் அப்படிங்கிறது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இந்த ரஷ்ஷிங் அப்படிங்கிற வேர்டு விரைந்து போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க இந்த கேட்ச் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவுமே நம்ம இன்னைக்கு கற்றுருக்குறோம். என்னது ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிடிக்க போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம் கேட்ச் த பஸ் கேட்ச் த ட்ரெயின் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் ரியலைஸ்ட் அப்படிங்கிறது என்ன உணர்றது. அவர் உணர்ந்தார் அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரியலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாலெட் பேர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. யூஸ்வலாக நம்ம பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் பேர்ஸ் நம்ம வாலெட் அப்படிங்கிற வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இனிமேல் வாலெட் அப்படின்னே சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள் ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற ஒரு வேர்டையும் இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா யாருன்னே தெரியாத ஒரு நபரை என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் என்னது இருக்குது ஃபேவர் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இப்போது நம்ம அடுத்தவங்க கிட்ட எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதையே எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறியா, நீ உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபேவர் கிடைக்குமா அப்படி கேட்டோம்னாலும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிற மீனிங் தான் தரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹெல்ப் நீங்கள் தேவைப்படுற இடத்துல ஃபேவர் அப்படிங்கிற வேர்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்களேன் ஃபேவர் பை ஹெல்பிங் சம்ஒன் எல்ஸ். இந்த இடத்துல ஃபேவர் பை ஃபேவரிங் சம்ஒன் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ இடத்துக்கு சென்டென்சஸ்க்கு தகுந்த மாதிரி எங்கே தேவைப்படுமோ அந்த இடத்துல
இந்த ஃபேவர் அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக பேசுங்க. இன்னைக்கு இதோட நம்ம கிளாஸை சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்னைக்கான லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.